ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வணக்கம். எல்லாரும் வணக்கம் கேக்குதா? சார். ஓகே கேக்குது. வணக்கம் சார். ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்க. அஹ், நிறைய பேர் ஜாயின் தான் வரல இன்னும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய பேர் ரெக்கார்ட் தான் கேட்டிக்கிறாங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகலாண்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ப்ரிப்பேராக எப்படி ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்றது. ஏன்னா கட்டாயம் நாங்கள் நெட்வொர்க்கிங் ஃபீல்டு, அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் மிக வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இமெயில். இமெயில் இருந்தால் தான் இமெயில் இருக்கணும், அதுக்கப்புறமா நெட் இருக்கணும். அப்படிதானே? ஓகே. நெட்டுக்கு நாங்கள் எப்படி ஒரு இமெயில்ல என்ன எப்படி இமெயில் கிரியேட் பண்றது? இப்போ சில பேர்ட்ட வந்து இமெயில் இருக்கும், சில பேர்ட்ட இமெயில் இருக்காது. ஓகே, இந்த விஷயம் எல்லாம் பார்த்துக்கிறீங்க ஆல்ரெடி. ஓகே, நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா இமெயில் அண்ட் ஜிமெயில் அவுட்லுக். இப்போ சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கும், இமெயில் தான் என்ன, ஜிமெயில் தான் என்ன. அவுட்லுக் மோஸ்ட்லியான நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிக்காது, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிக்கலாம். அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இதெல்லாம் தான். ஓகே, அந்த ஒன்று பார்ப்போம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், வாட் இஸ் இமெயில்? இமெயில் என்ன? அதுக்கு டெஃபினேஷன் எப்படின்னா இமெயில் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் இமெயில். மெயில் இமெயில் அதாவது எலக்ட்ரானிக் மெயில். எலக்ட்ரானிக் மெயில்னா இன்டர்நெட் வைஸாக வந்து உதாரணத்துக்கு நாங்கள் வந்து உலகத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறேன் என்ன செய்வோம், லெட்டரை பேப்பரில் எழுதி அதை போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து யாருக்கு போகணுமோ அந்த போய் தான் சேரும். அது வந்து நாங்கள் என்ன ஃபிசிக்கலாக அனுப்புகிறோம். இதே இது நம்ம எலக்ட்ரானிக்காக நம்ம அனுப்புறேன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது தான் அந்த இமெயில் இருந்தது. ஓகே, இமெயில் அது எதுவாகவும் வைக்கலாம். இமெயில்ன்றது என்ன, ஜிமெயில்ன்றது என்ன, அதை பற்றி நான் பார்ப்போம். இமெயில் எலக்ட்ரானிக் மெயில் இஸ் a system used to send receive and digital messages for the internet. இன்டர்நெட் வழியாக என்ன செய்யலாம், மெசேஜை வந்து அனுப்பவும் மேலும் மெசேஜை பெற்றுக்கொள்ளவும் மேலும். அதுக்கு உதாரணமாக வந்து ஜிமெயில், அவுட்லுக், யாஹூ, ஐக்ளவுட். அதோட இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு இமெயிலில் என்ன, ஜிமெயிலில் என்ன. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, இப்போ எலக்ட்ரானிக் வைஸாக வந்து ஒரு மெயிலை அனுப்புறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து இமெயில். அதை வந்து சில கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணும். அதில் ஒன்று தான் என்ன, ஜிமெயில். அதே மாதிரி அவுட்லுக், யாஹூ, ஐக்ளவுட். ஐக்ளவுட்னு சொன்னா நிறைய பேர் தெரிஞ்சிக்கும், ஐஃபோன் யூஸ் பண்றாங்களே தெரிஞ்சிக்கும் ஐக்ளவுட்னா என்னன்னு. அதே மாதிரி யாஹூன்றது வந்து அதே மாதிரி மெசேஜை வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதே மாதிரி அவுட்லுக் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இமெயில் கூகுள் யூஸ் பண்றது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். வேலைச்சா இமெயில், ஜிமெயில் இது ரெண்டு என்ன வித்தியாசம்? இமெயில்ன்றது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றது, அதாவது எலக்ட்ரானிக் மெயில். எலக்ட்ரானிக் வைஸா வந்து நாங்கள் ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்றோம்ல அல்லது ரிசீவ் பண்றோம்னு சொன்னா அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் வந்து இமெயில். அதை எந்த சிஸ்டம் ஊடாக நாங்கள் யூஸ் பண்றோம், உதாரணத்துக்கு வந்து ஜிமெயில் கூகுள் வைஸா நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னா அதுக்கு பேர் சொல்லுவோம் ஜிமெயில். மைக்ரோசாஃப்ட் வைஸா நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னா அதுக்கு அவுட்லுக்னு சொல்லுவோம். யாஹூ வைஸா நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னா யாஹூ மெயில்னு சொல்லுவோம். அது இல்லாம ஆப்பிள் கம்பெனி அதனூடாக நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஐக்ளவுட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னா இந்த இமெயில் வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பர்சனல் இமெயில், ப்ரொஃபஷனல் இமெயில். பர்சனல் இமெயில் சொன்னா அதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூஸ் ஃபார் டெய்லி பர்சனல் யூஸ். நாங்கள் எங்கன்னா டெய்லி பர்சனல் யூஸுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படியும் பர்சனல் மெயில் வந்து ஒவ்வொருத்தையும் என்ன செய்யணும், இருந்தே ஆகணும். சேட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் யூஸ், இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த பர்சனல் இமெயில் வந்து கட்டாயம் எங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்கள் செக் பண்ணுறது சொன்னா இங்கே நம்ம நாட்டில் நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் தான், இல்லாட்டி நார்மல் மெசேஜ். யூகே, யூஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரியில் என்ன செய்வாங்க, இமெயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே கொடுத்துக்கிறாங்க பாருங்க. பர்சனல் இமெயில்ஸ் எப்படி இருக்கும், உதாரணத்துக்கு இப்படி பர்சனல் இமெயில் தான் ஒரு நேம், அதுக்கப்புறம் இந்த அட்டுன்ற இந்த சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் gmail.com. அதெல்லாம் இப்போ அப்படின்னா என்னன்றது வந்து நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு கிளாஸ்ல, சரியா? அடுத்து ப்ரொஃபஷனல் மெயில். ப்ரொஃபஷனல் மெயில் வந்து அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா யூஸ் ஃபார் ஒர்க் அண்ட் எஜுகேஷன், ஒரு பிசினஸ், இந்த மாதிரி பிசினஸ் எஜுகேஷன் ஒர்க் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, ப்ரொஃபஷனல் இமெயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுல எது எப்படி எப்படி வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு உங்களோட பேர் வரும், அது ஒரு அட்டெண்ட் வரும், அந்த அட்டெண்ட் சிம்பிள் என்டிக்கு வந்துச்சு அப்படின்றதுலாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கம்பெனியில பேர் அல்லது உங்களோட பிசினஸ்ல பேர் அப்படின்னு வந்து .comல முடியும். அப்படி இல்லாம வேற பேர்லயும் முடிக்கலாம். அது எப்படி அதெல்லாம் நாங்க வந்து என்ன செய்யணும், தள்ளி கட்டி பை பண்ணி இருக்கணும். ஓகே, நான் ஃப்ரீயா யூஸ் பண்றது வந்து பர்சனல் இமெயில். ஓகே, நாங்க ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த வேர்ல்டுல வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணின, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு கம்யூனிகேட் நடந்த இமெயில், ஒரு இடத்துல இந்த ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு ஏற்பட்ட இமெயில் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, நிறைய பேருக்கு விக்கிபீடியா என்ன தெரியும். விக்கிபீடியால சர்ச் பண்ணி பாருங்க நோவலா. நான் இதுல நிறைய விஷயம் இருக்குது. நாங்க ஷோர்ட்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் அப்படின்னு. ஹிஸ்டரியை பார்த்தோன்னு சொன்னேன். 1971 அந்த காலகட்டத்தில் என்ன செய்யுது, பெஸ்ட் இமெயில் கம்யூனிகேஷன் என்ன செய்து நடக்குது உலகத்திலேயே வந்து பெரிய ஒரு மாற்றம் மட்டும் ஏற்படுது. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, லெட்டர்ல தான் எழுதி அனுப்பி கொண்டிருந்தாங்க. 1971 என்ன செய்யுது, பெஸ்ட் மெசேஜ் வந்து அனுப்பப்படுது. அது எப்படிப்பட்ட மெசேஜ் தெரியுமா? அது ரெண்டு ரெண்டு டிவைஸுக்கு மத்தியில், அதாவது ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மத்தியில வந்து அனுப்பப்படுது. அந்த இமெயில் எப்படி இருந்துச்சுன்னா, யார் அனுப்புறாரு ஒரு டிவைஸ்ல பேரையும், ரெண்டு டிவைஸ் அந்த ரெண்டு டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல பேரும், அதுக்கு நடுவில் ஒரு அட்டும், எங்க இருந்து அனுப்புறாரு அந்த இடத்துல பேரும். இதுதான் இருந்துச்சு அந்த இமெயில. அந்த ரெண்டு அட்ரஸையும் வச்சு தான் என்ன செஞ்சு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மத்தியில கம்யூனிகேஷன் நடந்துச்சு. அது வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சு நடந்துச்சு. அது என்ன, ஆர்ட் சில ப்ரோட்டோகால் வச்சு தான் அந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு. அடுத்து பார்த்துட்டுன்னா அது எந்த
இது என்ன மெசேஜ் அனுப்பினார் சொன்னா இந்த மெசேஜ் அவர் என்ன செஞ்சார் அனுப்பினார். இதை வந்து இதுக்கு என்ன மீனிங் இல்லை, மீனிங் இல்லாத சில லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் தான் என்ன செஞ்சாங்க 1971 வந்து ஒரு மெஷின்ல இருந்து ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு இமெயில் அனுப்பினாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதோட நிறைய இமெயில் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இமெயில் என்ன ஜிமெயில் என்னது. இமெயில்ன்றது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா எலக்ட்ரானிக் வைஸான ஒரு மெசேஜ் அனுப்பின அப்படி சொன்னா நெட்ஒர்க்ல வந்து நெட்ஒர்க் வைஸான ஒரு மெசேஜ் அனுப்பின அப்படி சொன்னா அதுக்கு என்ன பேர், அதுக்கு இமெயில் தான் பேர். சரியா, அந்த இமெயில் வந்து நிறைய வகை இருக்குது. அதுல ஒன்று நாம பார்த்தோம் என்ன ஜிமெயில், அது இமெயில் அக்கௌண்ட்டை வச்சு அது அனுப்பப்படும். அதே மாதிரி அவுட்லுக்னு நாங்கள் பார்த்தோம், அவுட்லுக்ன்றது வந்து மைக்ரோசாஃப்ட்டை வச்சு அது அனுப்பப்பட்டது. அவன் நிறைய யாஹோ, ஐக்ளவுட், ஜோஹோ மெயில் இப்போ மோஸ்ட்லியா வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்றாங்க. ஜோஹோ மெயில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ஏன் ஒரு இமெயிலை யூஸ் பண்ணணும், ஏன்னா நிறைய பேருக்கு இமெயில் என்னன்னு தெரிஞ்சிக்கும். இதுல மோஸ்ட்லியா வந்து கிரேட் 7, 6 இந்த மாதிரி மாணவர்கள் மீக்கிறாங்க, இதுல ஜாயின் ஆகிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயம் பேசிக்ல இருந்தே போவோம். சரியா, ஓகே, நாங்க ஏன் இமெயிலை யூஸ் பண்ணணும் ஏன்னு நாங்கள் ஒரு மெசேஜை வந்து அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கட்டும், அதை நாங்கள் என்ன செய்யணும் ப்ரொஃபஷனலாக அனுப்புறதுக்கு நாங்கள் இமெயிலை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் ஒர்க்குக்கு அல்லது காலேஜில் உள்ளவங்க அல்லது ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க இவங்க என்ன செய்வாங்க இமெயிலை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார் அப்ளைங் டு கோர்சஸ் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் கண்டெக்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்வாங்க இந்த இமெயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், நீங்க உதாரணத்துக்கு இன்டர்நெட் உள்ளுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு எதிக்கணும் இமெயில் இருந்தே ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு கூகுள் உள்ளுக்கு நீங்க லாகின் ஆகுறதா இருந்தாலும் இமெயில் இருந்து ஆகணும். அதே மாதிரி இப்போ நீங்க ஜூம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜூமுக்குள்ள நீங்க வார்த்தைக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று கட்டாயம் இருந்திக்கணும். ஓகே, எல்லாரும் கேக்குது தானே? சவுண்ட் எதுவும் இல்லைன்னு மெசேஜ் கொடுங்க. ஓகே, கட்டாயம் என்ன செய்யணும், உங்களுக்கு இமெயில் ஒன்று இருந்தே ஆகணும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா ஹவு டு கிரியேட் ப்ரொஃபஷனல் இமெயில். எப்படி நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரொஃபஷனலாவோ அல்லது பர்சனல் இமெயிலோ எப்படி நான் கிரியேட் பண்றேன். இப்போ நிறைய பேருக்கு இதுல இமெயில் அக்கௌண்ட் ஈக்குதா எடுத்துனா நாங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ஈக்கணும். ஏன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் தான் நாங்கள் என்ன செய்வோம், என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் கிளவுட் வைஸாக எக்ஸப்ட் பண்ணுறது தருவோம். உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸ் ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யணும், நாங்கள் தர கிளவுட் வைஸை வந்து எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு ஆயிக்கும். ஓகே, நிறைய பேர் டீக்குன்னு போட்டிக்கிறீங்க. ஓகே, மோஸ்ட்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க இமெயில் அக்கௌண்ட் இல்லைண்டு. ஓகே, நாங்கள் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வெப்சைட் உள்ளுக்கு போவோம். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொஃபஷனலாக எப்படி நாங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகே, நிறைய பேர் வந்து பிசி இல்லாட்டி லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிசி லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் எப்படி நாங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு காட்டின அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போங்க. கூகுளுக்குள்ளால போய் முடிய உங்கள்கிட்ட இமெயில் அட்ரஸ் இருக்குதான்னு கேட்கும். ஃபஸ்ட்டு பாருங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் தானே, நிறைய பேர் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. க்ரோம் ப்ரௌசர் எப்படி வந்து இதுதான் க்ரோம் ப்ரௌசர். இதை நிறைய பேர் என்ன செய்யுங்க இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை மோடிஃபை பண்ணி கொள்ளிடும். ஓகே, ஃபோன்லேயும் நிற்குது, ப்ளஸ் ஸ்டோரில் இருக்குது, அதே மாதிரி ஐஃபோன்லேயும் நிற்குது. இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு நான் எப்படி ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. சரி, ஓகே 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 கொஞ்சம் ஓகே நீங்கள் சிஸ்டம் லோட் ஆகுது. ஓகே, எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா கூகுளுக்கு போனீங்கன்னா ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் google.com அடிங்க. google.com அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு உங்களை கூட்டு வரும். கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணி சொன்னால் சிங்கிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் என்ன கேட்குதுன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து எட் பண்ண சொல்லுது. ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணி தீக்கிறீங்கன்னு நான் பேசினா அதை வச்சு நீங்கள் லாகின் ஆகிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரியேட் அக்கௌண்ட் முடியுது, அதை கிளிக் பண்ணி அதில் கேட்கும். அதை நீங்கள் வந்து பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ண போறீங்களா, இல்லாட்டி ஒரு சில்ட்ரனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை ஒரு பிசினஸுக்கோ இல்லாட்டி ஒரு ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போறீங்களா. இதில் நிறைய பேர் வந்து நாங்கள் வேர்க்குக்கோ அல்லது பிசினஸ்க்கோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கிரியேட் பண்ண மாட்டோம். அப்படி கிரியேட் பண்ணுறது என்ன செய்யணும், உங்களுக்கு பிசினஸ் வெரிஃபிகேஷன் ஐடி இருக்கும். அப்படி இருந்தால் எங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். அப்படி இல்லாததுன்னா அதர்வைஸ் நாங்கள் எதை யூஸ் பண்ணுவோம், பர்சனல் யூஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பர்சனலை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காட்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ண போறீங்கன்னு உங்களோட ஐடியில் எப்படி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு பேர் வேணுமோ அதே வாக்கில் இதை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இது இமெயில்ன்றது வந்து நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது வந்து நீங்கள் லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரொஃபஷனலாக உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே வாக்கில் நீங்கள் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் அதே மாதிரி லாஸ்ட் நேம் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து முடிய உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்கும், எந்த வருஷத்துல நீங்கள் பிறந்தீங்க. அதையும் கொடுத்துட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலான கேட்கும், அதையும் கொடுத்துட்டு இங்கே நிறைய பேர் என்ன செய்வீங்க, அதே கூகுளே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருங்க. எப்படி அதே ஒன்று ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி தரும். நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு அதே ஜென்ரேட் பண்ணி ஒரு இமெயில் ஒன்று தரும். நீங்கள் அதை எடுக்காம என்ன செய்யணும், கிரியேட் ஓன் ஜிமெயில் அக்கௌண்ட் அதை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பேர் இமெயில் ஜிமெயில் வந்து எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸை வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லை உங்களுக்கு இது மேல காட்டிக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொன்னா அதை நீங்க டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூடிக்கொள்ளலாம். இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்க. உங்களுக்கு அதுல என்ன சூட்டபிளா ஈக்கல்ல நீங்க கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி வரலன்னு சொன்னா நீங்க அந்த என்ன கிரியேட் ஓன் வேண்டி கொடுத்து போட்டு அதுல உங்களோட பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த். அந்த டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா கொடுக்க கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு டேட் ஆஃப் பேர்ல வந்து உதாரணத்துக்கு நீங்க 1998 பிறந்த வர இருந்துச்சுன்னா 98 கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி 2000 பிறந்த இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி அது சூட்டபிள் ஆகிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்து என்ன செய்யுங்க கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களோட அட்ரஸ். இந்த அட்டுன்றதுக்கு இங்கால அழிக்கிறது எல்லாம் உங்களோட அட்ரஸ். அதுக்கு அங்கால உங்களுக்கு வேலை இல்லை. இந்த அட்டுக்கு அங்கால அழிக்கிறது வந்து அது வந்து கிளவுட் பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்ல நாங்க இமெயில வந்து நாங்க யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு டிவைஸ்ல நாங்க இமெயில யூஸ் பண்றோம். இந்த இமெயில் வந்து வெறுமனே நாங்க எங்களோட டிவைஸ்ல மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. நாங்க என்ன செய்யற மாதிரி கிளவுட் பேஸத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? இன்டர்நெட்டை எடுத்துக்கொண்டா பொதுவாகவே இன்டர்நெட்ன்றதை எடுத்துக்கொண்டா அதை 3 வகையா பிரிப்பாங்க. ஓகே, கொண்டு வந்து என்ன சொன்னா கிளவுட் பேஸ் சிஸ்டம். அதாவது கிளவுட்ல இருந்து நாங்க என்ன செய்வோம் அதை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா ஓகே ஓகே சாஃப்ட்வேர் எஸ் சிஸ்டம். ஓகே 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 ரெக்கார்ட் நான் போடுவோம். ஓகே, உங்களுக்கு என்ன செய்வாங்க இவங்க இன்டர்நெட்டுக்குள்ள நாங்க லொகின் ஆகிட்டோம்னா நாம யூஸ் பண்றதெல்லாம் என்ன கிளவுட் பேஸ் சிஸ்டம் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இந்த ஜிமெயில் நாங்க என்ன செய்யறோம் இந்த ப்ரௌசர் உள்ள போயிட்டு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். சில செல்வீங்க என்ன செய்வோம் நாங்க போன்ல வந்து டவுன்லோட் பண்ணி தான் நாங்க யூஸ் பண்றோம். நாம போன்ல டவுன்லோட் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட் என்ன செய்யுது எல்லா போன்லையும் அது வரக்கூடியது. அதை எங்களுக்கு டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிடலாம்னு சொன்னா இமெயில் இல்லாம ஒரு போன் என்ன செய்யலாம் எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். அப்படி யூஸ் பண்றதா இருந்தாலும் நார்மலா தான் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் இல்லாம தான் எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். இன்டர்நெட் உள்ளுக்கு நாங்க வாரதுன்னு சொன்னா இன்டர்நெட் வேர்ல்டு உள்ளுக்கு நாங்க என்ட்ரி ஆகுறதுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஈக்கணும் இமெயில் ஈக்கணும். இமெயில் இல்லாம இன்டர்நெட் உள்ளுக்கு எங்களுக்கு என்ட்ரி ஆக இயலாது. சரியா? எப்படி அந்த இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க பாருங்க இதெல்லாம் நான் கிளாஸ்ல பார்ப்பேன் எப்படி ஒரு இமெயில் கிரியேட் பண்றது. உதாரணத்துக்கு நாங்க முந்தைய என்ன செய்வோம் ஒரு லெட்டர் வந்து அனுப்புறதா இருந்தா ஒரு லெட்டரை இப்படி எழுதுவோம். எழுதி போட்டு அதை என்வலப்புக்குள்ளால போட்டுட்டு அப்படியே போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டோம்னு அதை என்ன செய்யும் யாருக்கு போயிட்டு சேரணும் அந்த போயிட்டு சேரும். ஆனா இந்த காலத்துல வந்து நாங்க என்ன செய்யறோம் அதை எலக்ட்ரானிக் மெயில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இமெயில் இமெயில் வைஸ்ல நாங்க அனுப்ப போறோம் சொன்னா அது எங்க லேப்டாப் வந்து கம்ப்யூட்டர் ஆயிக்கலாம் அல்லது எங்க டெம்ப்ளேட் ஆயிக்கலாம் அல்லது போன் ஆயிக்கலாம். இதுல தானே நாங்க அனுப்ப போறோம் ஒரு இமெயில். அப்படி ஆயிருந்துச்சு சொன்னா அது எப்படி வேக் ஆகுதுன்னு சொன்னா இந்த உலகத்துல பாருங்க அது எப்படி வேக் ஆகுதுன்னு சொன்னா இமெயில் சேவர்னு வந்து இருக்குது. சரியா? இப்போ உங்களோட போன் இருக்குது அல்லது உங்களோட லேப்டாப் இருக்குது அல்லது உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது. உங்களோட அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து என்ன செய்யும் டிரெக்டா இமெயில் சேவர் வந்து இருக்குது. அதாவது கூகுள் வச்சுக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் சேவர். சேவர்ன்றது வந்து என்னன்றது வந்து நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க இப்ப சோட்டா நீங்க விளைக்கோங்க. இந்த சேவர்ன்றது வந்து ஒரு டிவைஸ் தான் கம்ப்யூட்டர் மாதிரி அது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து எங்க இருக்குன்னு அமெரிக்கால இருக்கும் அல்லது யூரோப்ல இருக்கும் ஏதோ ஒரு பெரிய பெரிய கண்ட்ரில என்ன செய்வாங்க அவங்களோட சேவர்ஸை வச்சுப்பாங்க. அந்த சேவர்ஸ்ல தான் என்ன செய்யும் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் போயிட்டு சேவ் ஆகிட்டே இருக்கும். பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களோட இமெயில் உங்களோட போன்ல இருந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு புது போனை எடுத்து அதே இமெயில லொகின் ஆகி உங்களுக்கு என்ன செய்யலும் யூஸ் பண்ணிடலும். ஆல்ரெடி இருந்த சப்ஜெக்ட் அது எங்க இருந்து வந்துச்சுன்னா நீங்க இமெயில எதெல்லாம் வைக்கிறீங்களோ எந்த இமெயில் எல்லாம் நீங்க அனுப்புறீங்களோ அதெல்லாம் என்ன செய்யும் கிளவுட்ல போயிட்டு சேவ் ஆகும். கிளவுட் இமெயில் சேவர் அதாவது கூகுள் வச்சுக்கிற சேவர்ல போயிட்டு என்ன செய்யும் அது சேவ் ஆயிரும். நீங்க அது எங்க இருந்து மெனி டைம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியுங்க எக்ஸப்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் அமைத்தான். வாட்ஸ்அப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் ஆப்ஷன் என்ன இருக்குது அந்த பேக்கப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எங்க பேக்கப் ஆகுது பேக்கப் சொன்னா உதாரணத்துக்கு உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிறதெல்லாம் டிலீட் ஆகிட்டுச்சுன்னா திருப்பி எப்படி நீங்க ரெக்கவர் பண்ணிக்கிற செக் பாக்ஸ் இந்த மெசேஜ் அது இதெல்லாம் எப்படி நீங்க எடுக்கிறதுன்னா அதெல்லாம் எங்க சேவ் ஆகிக்கும் கிளவுட்ல சேவ் ஆகிக்கும். வாட்ஸ்அப் ஒரு கிளவுட வச்சுக்கும் சேவர் கிளவுட வச்சுக்கும். அந்த கிளவுட்ல என்ன செய்யும் உங்களோட மெசேஜஸ் எல்லாம் சேவ் ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் உங்களோட என்ன செய்யும் சப்போஸ் உங்களோட போன் காணாம போயிட்டுச்சுன்னா இல்லாட்டி ஏதாவது டவுன் ஆகிட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யலும் அந்த நம்பரை இன்னொரு போன்ல லொகின் ஆகி அதே வாட்ஸ்அப் நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி வச்சு இந்த செக் பாக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும் அங்க வந்துடும். அது கிளவுட் பேஸா என்ன செய்யுது யூஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி இமெயில் சேவர்ல என்ன செய்யும் நாம வைக்கிற எல்லா இமெயிலும் அனுப்புற இமெயில் எல்லாம் என்ன செய்யும் போயிட்டு சேவ் ஆகும். ஓகே, இதுல மோஸ்ட்லி நான் பார்க்க வேண்டியது பாருங்க இது மாதிரி தான் வைக்கலாம். இது வந்து நாங்க அனுப்புறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்க எப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இமெயில் எழுதி என்ன செய்வீங்க அதை அப்படியே சென்ட் பண்ணுவீங்க. யாருக்கு அனுப்பணுமோ அவருடைய அட்ரஸை போட்டு நீங்க அனுப்புவீங்க. அனுப்பி முடியாது என்ன செய்யும் சேவருக்கு போகும். அதாவது இமெயில் சேவர் ஒரு இமெயில் சேவருக்கு போகும். ஓகே, இங்க காட்டிக்கிற சேவர் என்ன சொன்னா இது வந்து பப்ளிக் சேவர். அதாவது வந்து நிறைய ரவுட்டர்ஸை தாண்டி தான் உங்களோட டேட்டா என்ன செய்யணும் இங்க இருந்து நீங்க அனுப்பின இடத்துல இருந்து மூவ் ஆகணும். அது எப்படி எல்லாம் மூவ் ஆகுன்றது வந்து இப்போ உங்களுக்கு சில விளங்காமிக்கும் நாங்க என்ன செய்யும் கிளாஸ்ல நினைக்கிற மாதிரி ஒரு 15வது கிளாஸ்ல மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும். அது எப்படி மூவ் ஆகுது எந்த மாதிரி டேட்டா வந்து யூஸ் பண்ணி போகுது அது மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். சரியா? அப்படியே மூவ் ஆகி என்ன செய்யும் இமெயில் சேவருக்குள்ள போகும். இமெயில் சேவர் என்ன செய்யும் அதை பார்த்துட்டு வந்திக்கிறது வந்து ட்ரஸ்டடான ஒரு இமெயில் தான். சில என்ன செய்வாங்க செக் பண்றதுக்கு சில டேட்டாஸ் அனுப்புவாங்க. அது வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அனுப்புற ஆளுக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது போய் தரப்படாது. யாருக்கு அனுப்புறோமோ அவரு போய் தரப்படாது. நாம அனுப்புற மெசேஜ் தான் அவரு போய் தருவோம். அப்ப நாம அவர்கிட்ட அட்ரஸை போட்டிப்போம். அவர் டைம் ஒரு இமெயில் வந்து இருக்கும். ஓகே, அந்த இமெயிலுக்கு என்ன செய்யும் நாம் அனுப்பினது இமெயில் சேவருக்கு போயிட்டு அந்த இமெயில் சேவர்ல இருந்து யாருக்கு அனுப்புறோமோ அவருக்கு போயிட்டு சேரும். அதே மாதிரி அவர் திருப்பி எங்களுக்கு ஒரு ரிப்ளை தராரா இருந்தா அவர்கிட்ட இருந்து இமெயில் சேவருக்கு போகும். இமெயில் சேவர்ல இருந்து எங்களுக்கு வரும். சப்போஸ் எங்களை பிசி வந்து டவுன் ஆயிட்டு
என்னோட பிசி டவுன் ஆயிட்டு என்ன செய்யும், நாங்க பிசியை வந்து மாத்திட்டு இன்னொரு புது பிசியை கொண்டு போட்டு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுவோம். இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணினதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம், எங்கள்ட்ட ஒரு இமெயில் இருக்குது, ஜிமெயில் அக்கௌண்ட். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நாம லொகின் ஆகி நம்பிச்சுன்னா நம்மள்ட்ட சேவர்ல தான் எல்லாம் சேவ் ஆகும். அவர் அனுப்பின இமெயில் வந்து எங்க சேவ் ஆகிக்கும், இமெயில் சேவர்ல எங்க அக்கௌண்ட்ல போயிட்டு எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நாங்க கிரியேட் ஆகிக்கும், அதுல போயிட்டு சேவ் ஆகும். நாம புது டிவைஸ்ல லொகின் ஆகி முடிய எங்களுக்கு என்ன செய்யணும், அவர் அனுப்பினத்தை பார்த்துக்கொள்ள இயலும். எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, எங்களுக்கு என்ன செய்யணும் போயிட்டு அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்ப்போம் இமெயில் எப்படி கிரியேட் பண்றது. அதே மாதிரி உங்களோட பேரை கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண செல்லும். இப்போ நாங்க பார்த்தோம்னு சொன்னா சிலாக்கள் என்ன செஞ்சிருவாங்க, சோட்டா ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துருவீங்க. சோட்டா பாஸ்வேர்டு கொடுத்து சிலாக்கள் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேனே யாபம் நிற்காது. சிலாக்கள் சரியா சும்மா ஏதோ உனக்கு கூகுளால கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கூகுளால கேட்கிற பாஸ்வேர்டு ஓகே, அது பரவாயில்ல, அது கொஞ்சம் ட்ரஸ்டடா இருக்கும். ஏன்னா கூகுளால கேட்கிற பாஸ்வேர்டு அதை பத்தி பார்த்தோம்னு சொன்னா நாம ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது, இதான் மோஸ்ட்லி நாம பார்க்கக்கூடிய விஷயம். நாம இதை கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பாத்தீங்கன்னா எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டருக்குள்ளால என்ன செய்யணும், உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஈக்கணும். அதுக்குள்ளாலே நீக்கலாம், தவறில்லை. சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட் என்ன செஞ்சிடும், எக்காவிட்டு, அதாவது யாராவது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம், வாய்ப்புகள் ஈக்கலாம். அதாவது நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சிலாக்கள் கெஸ் பண்ணி சிலாக்கள் அவங்க பேரை கொடுத்துருவாங்க. சிலாக்கள் என்ன செய்வாங்க, பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுனே பாஸ்வேர்ட் போடுறாங்க இல்லையாங்க. பாஸ்வேர்டு இதே ஒரு அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் இப்போ திறந்துட்டோம், திறந்து முடியாது. பாஸ்வேர்ட் கேட்ட எப்படி சிலாக்கள் அடிப்பாங்க, பாஸ்வேர்டுனே அடிச்சு சிலாக்கள் பாஸ்வேர்டை போட்டுருப்பாங்க. அதான் உலகத்திலேயே வந்து டேஞ்சரான பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டுன்ற அந்த லெட்டர் தான் டேஞ்சரான பாஸ்வேர்டு. ஓகே, 12 கேரக்டருக்குள்ளார இருக்கிற மாதிரி பாருங்க. பார்த்துட்டு அதே மாதிரி அதுக்குள்ள அதை எப்படி இருக்கணும், மிக்ஸ் அப்பர் கேஸ் A to 0 வரங்காட்டி என்ன செய்யும், லெட்டர்ஸ் அதுக்குள்ளார வர லெட்டர்ஸா ஈக்கணும். லோவர் லெட்டர்ஸ் அதுக்குள்ள வர மாதிரி அதே மாதிரி நம்பரும் அதுக்குள்ள வரணும். ஓகே, 0 to 9 அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை போட்டு கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் போட்டு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு என்ன செய்யுங்க, நீங்க கிரியேட் பண்ணுங்க. அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம்னு சொன்னா ப்ரொடெக்டபிள், அதாவது யாரும் என்ன செஞ்சக்கூடாது, நான் கொடுத்த பாஸ்வேர்டை வந்து அவங்களுக்கு கெஸ் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது எங்க அக்கௌண்ட். ஏன்னா இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து எங்க ஃபோன் நம்பர் மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும். இப்போ எங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், ஐடிஎச் அகாடமியில ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஃபோன் நம்பரை வச்சு உங்களுக்கு என்ன ஒன்றும் செய்யலாம். அதே மாதிரி தான் இந்த இமெயிலும், இந்த இமெயிலை வச்சு என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். அந்த இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிப்போமே, அந்த பாஸ்வேர்டு என்ன செஞ்சிடப்படாது, யாருக்கும் சொல்லிடப்படாது. அந்த பாஸ்வேர்டு வந்து பர்சனல், அதை யாருக்கும் நாம சொல்லிடக்கூடாது. எல்லாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்போ ஜூமை கிரியேட் பண்றோம், ஜூமை கிரியேட் பண்ண போகல, ஜூம் கிரியேட் பண்ண போகல ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அதுக்கு எந்த பாஸ்வேர்டு கொடுப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோமே அதுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு அங்க கூகுள் அக்கௌண்ட் ஜூம் அக்கௌண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. அது தப்பு. ஏன்னு சொன்னா, இப்போ நீங்க ஜூம்ன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஜிமெயில்ன்றது வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸுக்கும் என்ன செய்யணும், தனித்தனி யூனிக்கா என்ன செய்யணும், ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஜிமெயிலுக்கு மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும், ஒரு பாஸ்வேர்டை வந்து பர்சனலா வச்சுக்கொள்ளணும். அதை நீங்க எந்த இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஷாப்பிங் உதாரணத்துக்கு எல்லாரும் யூஸ் பண்றது என்ன, டராஸ். இப்போ டராஸ்ல நீங்க லோகின் ஆகிறீங்க, டராஸுக்கு லோகின் ஆக போகல, டராஸ்ல லோகினுக்கு நீங்க உங்களோட இமெயில கொடுப்பீங்க, அப்படித்தானே. ஃபோன் நம்பர் கொடுத்து லோகின் ஆகலாம், இமெயில கொடுத்து லோகின் ஆகலாம். இப்போ நீங்க இமெயில கொடுத்து லோகின் ஆகிறீங்க, இமெயில கொடுத்து லோகின் ஆக போகல பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அந்த பாஸ்வேர்டுக்கு நிறைய பேர் என்ன செய்வீங்க, ஜிமெயிலுக்கு நீங்க எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு அங்க கொடுத்து லோகின் ஆகுவீங்க. அது தப்பு. அப்படி லோகின் ஆகினீங்கன்னு உங்களோட ஜிமெயில பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும், டராஸுக்கு தெரியும். தெரிஞ்ச அவங்களால என்ன செய்யணும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள லோகின் ஆகி பார்க்க இயலும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படியான சான்ஸ்கள் இருக்குது. அதுதான் என்ன செய்யணும், ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் யூனிக்கா என்ன செய்யணும், பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு அந்த பாஸ்வேர்டு என்ன செய்யலாம், யாப்பம் வச்சுக்கொள்ள இல்லை. அதுக்கு தான் என்ன செய்யாங்க, நிறைய என்ன செய்யுது, அத்தன்டிகேட்டர் செய்யுது, அதாவது பாஸ்வேர்ட் மேனேஜர் செய்யுது. கூகுளால ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, மைக்ரோசாஃப்டால ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செய்யுது. அப்படின்ற என்னன்றது வந்து நான் என்ன செய்வோம், கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அதை எப்படி நாங்கள் ஆன் பண்ணணும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்கும், உங்களோட கண்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த டிக் மார்க் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து பிசியில் இல்லாட்டி லெஃப்ட்ல எப்படி கிரியேட் பண்ணுறதை போட்டிக்கிறோம். மொபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதை வந்து நான் பின்னால் பார்ப்போம். ஓகே, டிக் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. ஓகே, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆகிச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஐடி வந்து காட்டும். நீங்க டெஸ்ட் லெட்டர்ல எப்படி கிரியேட் பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு வந்து ஹசன் என்று சொல்லி நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா H என்று காட்டும். அதே மாதிரி திலுக்ஷன் என்று கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா D என்று காட்டும். நீங்க எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த லெட்டர்ல இப்படி ஒரு லோகோ வந்து காட்டும். இதான் உங்களோட அக்கௌண்ட். இப்போ நீங்க எந்த இதுல இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கிரியேட் பண்ண ஜிமெயில் உள்ளுக்கு தான் இருக்கிறீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் டீடைல்ஸா பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஜிமெயில் மீட் அதை டிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும். இந்த உங்களோட ஜிமெயில் பிளாட்ஃபார்ம் இப்படிதான் நீங்க. ஓகே, இப்போ நாங்க ஃபோன்ல கிரியேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஜூம் மீட்டிங் வந்து என்ன செய்யும், எண்ட் ஆகும். முடிஞ்ச எண்ட் ஆகி முடிய என்ன செய்யுங்க, திருப்பி நீங்க ரீஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோன்ல நீங்க கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னா எல்லாட்ட ஃபோன்ல என்ன செய்யும், இமெயில் இருக்கும், ஜிமெயில் இருக்கும். அதை டிலீட் பண்ண இயலாது. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது மாதிரி வரும். இது ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கிறாரு, அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதுல இந்த சைட்ல உங்களோட ஃபோன்ல இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வந்து காட்டும். ஓகே, இது வந்து ஒரு அவருடைய அக்கௌண்ட். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி கூட்டு போகும். இதுல வந்து நீங்க எத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டையும் இங்க காட்டும். ஓகே,
அதுல அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எட் என்ன அக்கௌண்ட் வந்து இருக்கு. இப்போ நீங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க, இல்லாட்டி உங்கள்ட்ட ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது, அதை நீங்க எட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த எட் என்ன அக்கௌண்ட் நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கூட்டு போகும். இப்போ கூட்டிட்டு போயிட்டு நான் சொன்ன இமெயில் வந்து நிறைய வகை இருக்குது. அதுல ஒரு அதை ப்ரொவைட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன கூகுள், அதே மாதிரி அவுட்லுக் அதாவது மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி யாஹூ, அதே மாதிரி ஆஃபீஸ் அது மைக்ரோசாஃப்ட் தான் அதையும் ப்ரொவைட் பண்ணுது. நாங்க இதை யூஸ் பண்ண போறோம் கூகுளால ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் நாங்க என்ன செய்ய போறோம் யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நீங்க கூகுளை டிக் பண்ணுங்க. கூகுளை டிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆயிட்டு வெரிஃபிகேஷன் கேட்கும். நிறைய பேர் ஃபோன் வந்து அப்டேட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லோட் ஆகி ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் இப்போ யாராவது எடுத்தவங்க போன என்ன செஞ்சிடலாம், அவங்களோட இமெயில் அக்கௌண்ட் இதில் கொடுத்து லோகின் ஆகிடலாம். அப்படித்தானே அந்த இது இங்க செக்யூரா இருக்கணும். யாருக்கும் அந்த மாதிரி லோகின் ஆக கூடாது, யாரும் லோகின் ஆக கூடாது. நீங்க தான் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ல பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸஸ் பண்ணுறது, இல்லாட்டி பேட்டர்ன் லோக் போட்டீங்கன்னா பேட்டர்ன் லோக் எக்ஸஸ் பண்ணுறது. ஓகே, அதையும் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட்டு வரும். கூட்டிட்டு வந்து முடிய உங்களோட ஃபோன்ல இப்போ உங்கள்ட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இமெயில் அக்கௌண்ட் இதில் கொடுத்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லோகின் ஆகி உள்ள போயிட்டு அப்படி உங்கள்ட்ட அக்கௌண்ட் இல்லை, இப்போ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் வரும். அதே வாக்கு தான் பிசியில் பார்த்த மாதிரியே தான். பேசணும் யூஸா இல்லாட்டி வெப் யூஸ் பண்ணுறீங்களா கேட்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. கொடுத்த முடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஜெண்டரை கேட்கும், அதையும் கொடுக்க முடியும். அதே வாக்கு தான் இதுலையும் கேட்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கேட்கும் வந்து எது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் ஓன் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தான் இந்த மாதிரி அதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்பாங்க சில இது, அதை நாங்கள் சேர்ந்து டிக் பண்ணி தான் ஆகணும். அது எங்களுக்கு என்ன வெயிட் பண்ண இயலாது. அதையும் டிக் பண்ணிட்டு ஐ அக்ரீன் கேட்கும். அதையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் என்ன செஞ்சு கிரியேட் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் என்ன சொன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். அது அவுட்லுக்காக மீக்கலாம் அல்லது ஜிமெயிலாகவும் மீக்கலாம். எதாவது இருந்தாலும் ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன சொன்னால் நாங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் டே டு டே நடக்கிற கிளாஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் என்ன செய்வோம் கிளவுட்ல நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இப்போ கிளவுட்ல அப்லோட் பண்ணோம்னா அந்த கிளவுட் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கட்டாயம் இருந்தே ஆகணும். அதுதான் நாங்கள் இந்த கிளாஸ் வந்து என்ன செய்யணும், இந்த கிளாஸ்ல வந்து இந்த இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறது என்ன. ஓகே, அப்போ என்ன செய்யணும் கட்டாயம் எல்லாரும் இந்த கிளாஸ் முடிய உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்ன செய்யணும் கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களோட கிளவுடை வந்து எக்ஸஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்து நான் பார்த்தோம்னு சொன்னா பார்த்தேன். அடுத்து நான் பார்க்கணும்னு சொன்னேன் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னா என்ன. டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சொன்னா உதாரணத்துக்கு வந்து நீங்க கூகுள் அக்கௌண்ட் உள்ளுக்கு நீங்க லொகின் ஆகிட்டீங்கன்னு சொன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்க எப்படி செக்யூர் பண்றது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஹெக் ஆகிருச்சு, என்ன ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹெக் ஆகிருச்சு. அதெல்லாம் ஹெக் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் தான். நாங்கள் எந்த இன்டர்நெட்ல எதை யூஸ் பண்ணலாம் என்ன இருக்கணும், நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த இமெயில்ன்றது இருந்தே ஆகணும். இந்த இமெயில் அக்கௌண்ட்டை யாராவது ஹெக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஹெக் பண்ணுறேன்னா என்ன, யாராவது பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டையும் என்ன செய்யணும் அவங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிடலாம். அப்படி எக்ஸஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சில செக்யூரிட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க கூகுளாலேயோ மைக்ரோசாஃப்டாலேயோ என்ன செஞ்சுப்பாங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் என்ன டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். அதாவது ரெண்டு வயசை வந்து உங்களோட இதை டிவைஸை வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும். ஒன்று நீங்கள் ஒரு புது டிவைஸ்ல வந்து லொகின் ஆகுறத என்ன செய்யணும், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தால் தான் என்ன செய்யலாம் உங்களுக்கு லொகின் ஆகவே இயலும். அதே மாதிரி இன்னொரு அத்தன்டிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க என்ன செய்ய பயோமெட்ரிக் ஐடி, அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க வச்சா தான் என்ன செய்யலாம் அதில் லொகின் ஆகலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி தீக்கிறீங்க. ஓகே, நீங்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தீக்கிறீங்க. அந்த டிவைஸ் வந்து திடீர்னு காணாம போயிடுச்சு. அந்த டிவைஸ்ல நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணி தீக்கிறீங்க. இப்போ நீங்க புதுசா ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறீங்க. வாங்கி அந்த ஃபோனுக்கு நீங்க என்ன செய்றீங்க லோகின் ஆகுறீங்க. ஆனா ஆல்ரெடி நீங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நீங்க கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை நீங்க கொடுத்து வச்சுப்பீங்க, அதாவது பயோமெட்ரிக் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து வச்சுக்கீங்க. இப்போ நீங்க லொகின் ஆக போக்குள்ள அது கேட்கும். நீங்க சரியான பாஸ்வேர்டை கொடுத்தாலும் என்ன செய்யும் உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று போகும். அந்த ஓடிபியை செலுத்தணும். எல்லாரும் என்ன செய்வாங்க பேசினால எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும். அதான் ஃபோன் நம்பர் வந்து கட்டாயம்ன்றது. ஃபோன் நம்பரை எங்களுக்கு செல்லலாம், சிம் வந்து கட்டாயம். சிம்மை வந்து யாருக்கு வந்து கூட கொடுத்துடக்கூடாது, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ அந்த சிம்முக்கு என்ன செய்யும் ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்க டிக் பண்ணினா தான் என்ன செய்யலாம் உங்களோட டிவைஸ் அந்த புது டிவைஸ்களுக்கும் லொகின் ஆகக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னு சில நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்து லொகின் ஆகக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை என் ஃபோன் வந்து இருக்குது, நான் இன்னொரு ஃபோன் வந்து வாங்கிக்கிறேன், அதுக்கு லொகின் ஆகும்னு சொன்னா என்ன செய்ய நீங்க லொகின் ஆக போகல டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி லொகின் ஆகி இருந்த டிவைஸுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். எடுத்து அவங்களோட இந்த மெசேஜ் இந்த மாதிரி ஒரு டிவைஸ்ல இருந்து ஒருத்தர் லொகின் ஆகுறாரு, அது நீங்க தானாண்டி கேட்ட ஒரு மெசேஜ் வந்து வரும். நீங்க அதை எஸ் ஐஎம் சொல்லி நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க புது ஃபோன்ல என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அதே இமெயில வச்சு லொகின் ஆகி போயிட்டு. அப்படி நான் இல்லை சொல்லி நீங்க அங்க உங்களுக்கு மெசேஜ் வரும், யாராவது லொகின் ஆகினா உங்களுக்கு மெசேஜ் வரும். அது நான் இல்லைன்னு சொல்லி நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த புது டிவைஸ்ல என்ன செய்யலாம் லொகின் ஆக இயலாது. அப்படித்தான் ஒருத்தர் லொகின் ஆகிட்டாருன்னு சொன்னா அவர் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கு முன்னால என்ன செய்யணும் உங்க டிவைஸ்ல இருந்து உங்களுக்கு இமெயில் வந்துடும். யாராவது உங்களோட இமெயில வச்சு உங்களோட ஜிமெயில வச்சு ஒரு டிவைஸ்ல லொகின் ஆகிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும். என்ன செய்யும் வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து வரும், செக்யூரிட்டி அலர்ட் வந்து வரும். வெரிஃபிகேஷன் இப்படி ஒருத்தர் லொகின் ஆகிக்கிறாரு நீங்க தானா வெரிஃபை பண்ணுங்க ஒரு இமெயில் வரும். அது நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு லொகின் தப்பி தவறி நாள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு ஃபுல் எக்ஸஸ் செஞ்சிடும் போயிட்டு. அதே மாதிரி செக்யூரிட்டி அலர்ட் ஒன்று வரும். அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸ் உள்ள இந்த இடத்துல
ஒரு டிவைஸ்ல உங்க ஜிமெயில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, லொகின் ஆகிக்குதுன்னு ஒரு மெசேஜும் வரும். அதை நீங்க என்ன செய்ய, அதான் சொல்றேன், டே டு டே என்ன செய்யணும், இமெயிலையும் செக் பண்ணிட்டு இருக்கணும். அதில் நான் இதில் சொல்லுவாங்க பாருங்க, இதில் சொல்லுவாங்க இமெயில நாங்கள் எப்படி டே டு டே அதில் எப்படி நாங்கள் அப்டேட் ஆகிக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் அப்டேட் வைஸாக பார்த்து கொண்டு போகணுன்றத பற்றி சொல்லுவாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் த இமெயில் இன்டர்ஃபேஸ். இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதில் நம்ம மோஸ்ட்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இன்பாக்ஸை கரெக்டாக நாங்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளும். அதாவது அலர்ட் பண்ணி வச்சுட்டேன், அது நிறைய சிஸ்டம் இருக்குது. அது எப்படின்றத வந்து நம்ம இமெயில் சர்வீஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து வரும், 15வது கிளாஸ் மாதிரி வரும். அந்த இதில் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கணும். இது நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து இமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்கணுன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சோம், இந்த சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டுக்கே கொண்டு வந்தோம். ஓகே, அடுத்தது வந்து கம்போஸ்ட் ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா வந்து எனக்கு யூஸ் பண்றேன். அதே மாதிரி சென்ட் ஒரு ஏரியா இருக்குது, அதை எனக்கு யூஸ் பண்றேன். அதே மாதிரி டிராஃப்ட் ஒரு ஏரியா இருக்குது, அதை யூஸ் பண்றேன். டெஸ்ட் ஃபார்ம் இருக்குது, அதை எனக்கு யூஸ் பண்றேன். அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், அந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஒரு இமெயில் எப்படி எழுதுறது? இப்போ மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு லெட்டர் வந்து எழுதுறதா இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இப்படி தான் நம்ம எழுதுவோம். எப்படி இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம், ஒரு லெட்டர் எழுதுறோம். அதுதானே என்ன செய்வோம், ஃபஸ்ட்டுக்கு எங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எங்களோட ஃபுல் நேம், எங்களோட ஃபுல் அட்ரஸ், நாங்கள் யார், எங்களோட இமெயில், அதை ஃபோன் நம்பர், இதெல்லாம் கொடுக்கும் இந்த ஏரியாவில். அதே மாதிரி எங்களோட ரிசப்ஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது யாருக்கு அதை இது போகுது, இந்த மெசேஜ், இந்த லெட்டர் வந்து யாருக்கு எழுதுறது வந்து அவரோட டீடைல்ஸ் வந்து இங்கே போடுவோம். இந்த லைன், அதாவது யார் என்னென்ன விஷயம் நாங்கள் சொல்றது வந்து இங்கே எழுதிட்டு லாஸ்ட் சைன் வச்சு செய்வோம். நாங்கள் அந்த மெசேஜ் அனுப்புவோம். அப்படின்னா நிறைய ஃபார்மட் இருக்குது, அதுதானே நிறைய ஃபார்மட் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபார்மட் அது இந்த மாதிரி எழுதுவான், ப்ரொஃபஷனல் எழுதுறாங்க இந்த மாதிரி எழுதுவான். எழுதி என்ன செய்வோம், நாம அதை போஸ்ட்டில் போடக்கூடியதாக இருக்கும். இப்போ அதே இது நம்ம இமெயில் எழுதுறது எப்படி எழுதணும், இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கணும். உதாரணத்துக்கு நாங்கள் யாருக்கு இந்த லெட்டரை எழுத போகிறோம், உதாரணத்து அவங்களோட இமெயில் அட்ரஸ் நம்மள்ட்ட இருக்கணும், அதாவது ஃபோன் நம்பர் வைக்கணும். நம்ம யாருக்கு கால் பண்ண போகிறோமோ அவர்கிட்ட ஃபோன் நம்பர் நம்மள்ட்ட இருக்கணும். இந்த மாதிரி யாருக்கு மெசேஜ் இமெயில் பண்ண போகிறோமோ அவர்கிட்ட இமெயில் ஐடி எங்கள்கிட்ட இருக்கணும். நம்ம யாருக்கும் இமெயில் ஐடியை கொடுக்கணும், அது நோ ப்ராப்ளம். ஆனால் பாஸ்வேர்டை தான் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இது நிறைய பேர் செய்யற தப்பு. நிறைய பேர் என்ன செஞ்சுவாங்க, பாஸ்வேர்டையும் சேர்த்து செஞ்சுக்குது. நான் யோசிக்கிறா, இமெயில கொடுத்துட்டாங்க, அவர் பாஸ்வேர்ட் தெரியாட்டி நம்ம இமெயில் அவர் பார்க்கலாவே, அப்படி இல்லை. பாஸ்வேர்டை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் செஞ்சிடக்கூடாது. சென்னீங்க என்ன, உங்களோட டேட்டா, அதாவது உங்களோட போன்ல என்னென்ன இருக்குன்றத முதல் கொண்டு என்ன செய்யணும், பார்க்க இயலும். நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க, சரியா, நீங்க எந்த டைம் ஆன்லைன் வாரீங்க, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் என்ன செய்யலும். இதை வச்சுன்னா நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள போறதா என்ன செய்வீங்க, இந்த இமெயிலை வச்சு தான் போவீங்க. அப்ப அந்த இமெயில் ஒருத்தர் எக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா என்ன செய்யலும், உங்களை அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்ப கூகுள்கிட்ட என்ன செய்யும், எங்களோட ஃபுல் கண்ட்ரோல் என்ன செய்யும், கூகுள்கிட்ட இருக்கும். உண்மைதான், எல்லாரோட கண்ட்ரோலும் இருக்குது கூகுள்கிட்ட. இதுதான் நாம் என்ன பார்க்குறோம், நாங்கள் எப்போ ஃபோனை ஒன் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் நாங்கள் ஒன்ல ஈக்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்டுமே செய்யும் கூகுளுக்கும் தெரியும். அதே மாதிரி நாங்கள் எங்கெங்கே போகிறோம் நாங்கள் செல்லலாம். இல்லையே நான் இந்த லொக்கேஷனை வந்து ஒர்க் பண்ணி தானே வச்சுக்கேன், இல்லை நாங்கள் லொக்கேஷனை ஒர்க் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு செக் பண்ண ஏலும். நெட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் செக் பண்ண ஏலும். நாங்கள் நிறைய கன்செப்ட் இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்வோம், அதுல இருந்து எப்படி நாங்கள் செக்யூராக இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் என்ன செய்வோம் கிளாஸில் வந்து நான் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தது இல்லை. ஃபோனை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அதை நாங்கள் செக்யூராக யூஸ் பண்ணணும். எந்தெந்த சப்ஜெக்ட் நான் ஃபோனில் வைக்கணும், எதை நம்ம வைக்கப்படாது, எந்தெந்த விஷயத்தை நம்ம நெட்டில் அப்லோட் பண்ணணும், இதை அப்லோட் பண்ணக்கூடாது, நம்ம சில கன்செப்ட் இருக்குது. ஆனால் கூகுளில் வந்து என்ன செய்யணும், ட்ரெஸ் பண்ணி போயிடும். என்ன செய்ய நம்ம டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணுறதா இந்த எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ இந்த உலகத்தில் வந்து என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்க டேட்டா வச்சு தான் என்ன செய்வாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் நிலைமை இப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து சில கன்செப்ட் இருக்குது, அதை அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட், அதாவது இந்த லெட்டர் வந்து எதுக்கு எழுதுறோம், என்ன சப்ஜெக்ட்டுக்காக எழுதுறோம், அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நாளைக்கு என்ன செய்ய, கட்டாயம் எல்லாரும் நீங்க உங்கள்ட்ட ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்கும், ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லாதாக்க கிரியேட் பண்ணிட்டு கட்டாயம் இந்த இமெயில் ஐடிக்கு என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு மெசேஜ் வந்து கட்டாயம் போட்டே ஆகணும். சரியா, ஒரு நோட்ஸ்ல தருவாங்க, அந்த நோட்ஸ்ல சரியா ரெக்வெஸ்ட் ஃபார் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு இமெயில் வந்து எழுதணும். பாடி, இப்போ இந்த பாடியில் என்ன செய்யணும், உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து எழுதி காட்டுறேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் வந்து எழுதி காட்டுறேன். இப்போ உங்களோட ஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்போஸ் வந்து இருக்கும், அதாவது உங்க ஃபோன்ல இந்த மாதிரி கீழே கீக்கும், பிசி எடுத்தீங்கன்னு சொன்னா மேலே கீக்கும், எல்லாத்துலயும் ஒரே இது கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு என்ன பென் வச்ச ஒரு ஐக்கான் வந்து அதை டிக் பண்ணுங்க. அதை டிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதுல என்ன சப்ஜெக்ட் கேட்டிக்கிறாங்கன்னு சொன்னா பாருங்க, மெசேஜ் டூ, அதாவது யாருக்கு நீங்க மெசேஜ் அனுப்ப போறீங்க. சரியா, இந்த இமெயிலுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், இமெயில் பண்ண போறோம். நீங்க அடிச்சு முடிய யாருன்றது காட்டணும், அவருடைய இமெயில் அந்த நம்பருக்கு இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன சப்ஜெக்ட்ன்றதை வந்து நீங்க என்ன போடணும், என்ன சப்ஜெக்ட் நீங்க போடுறீங்க, ரெக்வெஸ்ட் ஃபார் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதில் நீங்கள் என்ன இது பண்ணுங்க, பொடியில் என்ன கொடுத்தீங்கன்னா டிஎஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். பொடியில் எதெல்லாம் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இப்போ செல்ல வாரீங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ அதை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், சில இடத்துல வந்து போல்ட் பண்ணணும். அதெல்லாம் வேட் படி போல் பார்ப்போம் எப்படிங்க சில தெரிஞ்சுக்கும், இந்த இதிலே கொடுத்திப்பாங்க, அது போல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் செய்யறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாയിരിக்கும், லெஃப்ட்டில் செய்யறது பிசியில் செய்யறதுனா கொஞ்சம் ஈஸியாக. அதே மாதிரி தேங்க்யூ இப்படி நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கணும். யார் அனுப்புறது இந்த மெசேஜ், நீங்கள் எத்தனை அனுப்புறீங்க, அப்போ உங்களை வந்து என்ன செய்யணும், இதில் கட்டாயம் ஒரு இமெயில் எழுத போக்குள்ள நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் 4 ஒன்று, யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்க. சரியா, அடுத்தது என்ன சப்ஜெக்ட்ன்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த விஷயம் வந்து எதுக்கு நீங்க அனுப்புறீங்க, அதை வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து
டிஎஸ் சார் அல்லது டிஎம் மேடம்ன்றத வந்து என்ன செய்யணும், பொலைட்டாக ஒரு மெசேஜ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியே ஆகணும். அடுத்தது பாடி, அந்த பாடியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் செல்ல வாரீங்கன்றத வந்து கட்டாயம் செல்லியே ஆகணும். அதை பற்றி நான் பார்ப்போம் பாருங்க. இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு சப்ஜெக்ட் வந்து லைன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி பொலைட் வேர்ட்ஸ் நாம யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டியர் அல்லது தேங்க்யூ அல்லது ரிகார்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அவாய்ட் பண்ணணும் என்ன சொன்னால் அந்த யூ, அதாவது வை ஓ யூ யூன்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் என்ன செய்யக்கூடாது, வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இமெயில் எழுதக்கூடாது. சரி, அதே மாதிரி ப்ளீஸ் இந்த போல இந்த மாதிரி ஷோர்ட் எழுதக்கூடாது. ஃபுல் வேர்டையும் எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி எக்ஸெட்ரா கூட இடிசி இந்த மாதிரி எழுதுறது கூடாது. அதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வரும் இந்த மாதிரி இதே வாக்கில் நிறைய இது இருக்குது. அந்த மாதிரி இதில் ஷோர்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் வேர்டையும் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன செய்வோம், கிராமர் கீழே வந்து கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் என்ன செய்யணும், கிராமர் ஸ்பெல்லிங்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் உண்டு, அதை என்ன செய்யணும் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கிராமர் செக்அப் வந்து பண்ணிக்கொள்ளவே வேணும். பண்ணிட்டு தான் உங்களோட இமெயில் என்ன செய்வோம், நீங்கள் அனுப்பணும். ஓகே, அடுத்த கடைசி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அல்லது ரிகார்ட்ஸ் கொடுத்து போட்டு யார் அனுப்புறீங்களோ உங்களோட பேரை மென்ஷன் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க என்ன செஞ்சிடும், அந்த மெசேஜ் வந்து அந்த ஆளுக்கு ரைட்டும். நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அப்படி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் போடணும். எதுக்கு போடணுன்றதை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணி போடணும். ஓகே, இப்போ இதை வந்து உங்களுக்கு என்ன செய்யலும், ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது, அதில் நம்ம மற்ற கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்தது நான் பார்த்தோம்னு சொன்னால் இமெயில் ஹேபிட்ஸ். அதாவது நீங்கள் டே டு டே வந்து ஒரு இமெயில் யூஸ் பண்ண, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு என்ன செய்யணும், செக் யுவர் இன்பாக்ஸ். உங்களோட இன்பாக்ஸை நீங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கேம்பஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிக்கலாம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆகிக்கலாம். நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்கள் இமெயிலை டே டு டே செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதால ஈக்கணும். அதே எப்படி இன்பாக்ஸ் எது, இதுதான் இன்பாக்ஸ். இமெயில் அந்த ஃபோனில் இருந்தாலும் இப்படி தான் கட்டினே காட்டும். நீங்கள் சொன்னால் இன்பாக்ஸ் உங்களுக்கு வந்திக்கிற ஓல் மெயில்ஸ் என்ன செய்யும், இதெல்லாம் காட்டும். அதை எப்படி ஃபில்டர் பண்ணி நீங்கள் வைக்கிறன்றதுல நான் அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். இதில் உங்களுக்கு வந்திக்கிற எல்லா மெயிலையும் என்ன செய்யும், இங்கே காட்டும். ஓகே, நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ரிப்ளை டு இம்பார்ட்டன்ட் இமெயில் குயிக்லி. அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெயில் வந்து இருந்துச்சு, அதை எப்படி நான் ஃபைண்ட் பண்ணுறது. சில கம்பெனிஸுக்கு வந்து நான் என்ன செய்வோம், எங்களோட இமெயில் எங்களோட சிவியை வந்து அப்லோட் பண்ணிப்போம். அந்த கம்பெனியில் இருந்து எப்படி எங்களுக்கு ரிப்ளை வருது, சில என்ன செய்வாங்க, ரிப்ளை வந்ததான்னு கூட தெரியாது. அது வந்தால் எப்படி நாங்கள் அதுக்கு குயிக்காக நாங்கள் ரிப்ளை பண்ணுறது, அதை எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுக்காக செட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிளாஸில் பார்ப்போம். அதே மாதிரி டோன்ட் ஷேர் பாஸ்வேர்ட். ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டான். உங்கள் பாஸ்வேர்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஜிமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜிமெயிலுக்கு மட்டும் தான். நீங்கள் ஜூம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறா அதுக்கு நீங்கள் வேற ஒரு பாஸ்வேர்டு கூட கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் டராஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட் கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். அதே வேற எதுக்கு அது பாஸ்வேர்ட் கேட்டுச்சுன்னா அதுக்கு வேற நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் ஒன்று தான். எல்லா பிளாட்ஃபார்முக்குள்ள போனாலும் இமெயில் அட்ரஸ் ஒன்று தான். ஆனால் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஃபேக் லிங்க்ஸ், அதாவது ஃபேக்காக யாராவது லிங்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் லிங்க் பண்ணி டிக் பண்ணி போகக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன, எங்களோட டிவைஸை யாருக்கு என்ன செய்யலாம், எக்ஸஸ் பண்ணேலாது. எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நாம பெர்மிஷன் கொடுக்கும் வரைக்கும். அது ஒரு லிங்காகவும் அனுப்பிக்கலாம். இப்போ ஒரு லிங்க் அனுப்பி என்ன செய்வாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது, நீங்கள் டிக் பண்ணுங்க. அப்போ நாம டிக் பண்ணாமல் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யும், நாம சேஃபாக இருக்கும். நாம எப்போ அதை டிக் பண்ணுறோமோ அப்போ நாம அவங்களுக்கு என்ன செய்யறோம், பெர்மிஷன் கொடுக்கணும். நான் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடைக்குது தானே, அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், டிக் கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு கூகுள் அக்கௌண்ட்டை இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிடலாம், நம்மளால யூஸ் பண்ணிடலாம். அதான் கான்செப்டோட மோஸ்ட்லியான கான்செப்ட் என்ன, நெட்வொர்க் கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா, உங்களை வந்து யாருக்கும் என்ன செய்யலாம், செக் பண்ண இயலாம். எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க பெர்மிஷன் கொடுக்கும் வரைக்கும் உங்களை யாருக்கும் என்ன செய்யலாம், எக்ஸஸ் பண்ண இயலாது. அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த மாதிரி லிங்க்ஸ்ல வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி கீப் யுவர் மெயில் பாக்ஸ் கிளீனாக வச்சுக்கொள்ளணும். உங்களோட இமெயில் பாக்ஸ் எப்படி செய்யணும், சில இமெயிலை திறந்து பார்த்தா, இமெயில் பாக்ஸ் திறந்து பார்த்தா பார்க்க இல்லாத மாதிரி இருக்கும். யார் அக்கௌண்ட் யார் அவருக்கே பார்க்க இல்லாமல் இருக்கும். ஏகப்பட்ட மெசேஜ் வந்து இருக்கும். ஏன்னு சொன்ன காரணம் என்ன, எல்லா லிங்கையும் டச் பண்ணி முடியாது ஒரு வெப்சைட் கூட்டு போகும். கூட்டு போய்த்து முடிய அது உங்களோட இமெயில் அட்ரஸ் உடனே எடுத்து பாஸ்வேர்டை கேட்கும், ஜிமெயில் கொடுத்த பாஸ்வேர்டே கொடுக்குது. லோகின் ஆகி முடியும், அவன் நேரப்பட்ட மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10-15 மெசேஜ் வரும் ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஆட்கள் அதெல்லாம் எப்படி க்ளீனாக வைக்கிறது, அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம செய்வோம் வர கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேங்க்யூ அண்ட் மோட்டிவேஷன். ஓகே, அப்படி யாருக்காவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் போடுவோம், அதுக்கு இதை நாங்கள் செய்வோம் வேறையா பார்ப்போம். ஓகே, நம்ம மோஸ்ட்லி யாரும் வேணும் தெரியல அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அது யூஸ் பண்ணுச்சுன்னா யாரும் யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனியில் தான் எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இமெயிலை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பழகிட்டோம்னாலே போதும். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வந்து என்ன செய்யலாம், நிறைய விஷயம் யூஸ் பண்ணி இயலும். அது எப்படின்றதுலாம் நம்ம கிளாஸில் பார்க்க முடியும். ஒரு வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே வாக்கு நிறைய ஆப்ஷன் நீங்கள் வாங்க. அதுக்கு நார்மலாக ஒரு இமெயிலை யூஸ் பண்ணாலே எங்களுக்கு என்ன செய்யும் போதும். ஓகே ஓகே ஓகே, அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி சேஃபாக வச்சுக்கொள்ளணும், அதில் எப்படி சில செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும் வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து பார்ப்போம். எதுனா சில விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம், பப்ளிக் பண்ணிடலாம். அது நாளைக்கு நாங்கள் நினச்சோம் வேற ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு டெமோ பார்க்கலாம்.
இந்த மாதிரி என்ன செய்யணும், உங்களுக்கு வார இமெயில் எல்லாம் கேன்வா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜ் வருதுன்னா அந்த ஃபேஸ்புக் மெயில் என்ன செய்யணும், ஒரு ஃபோல்டர் உள்ள கேட்கணும். ஓகே, ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போட்டுருவோம். கூகுளில் மெசேஜ் வருதுன்னா அதெல்லாம் ஒரு லேபிள் போட்டுருவோம். போட்டு இந்த மாதிரி என்ன ஃபோல்டர் வைஸ் நான் வச்சுட்டு என்ன செய்யும், எங்களோட இமெயில் இன்பாக்ஸ் வந்து என்ன செய்யும், கிளியராக இருக்கும். வாங்கிட்டு கலபலையாக இருக்காது. இல்லை இல்லை இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் கீ சென்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இமெயில் போடுவோம். நான் எந்த இதுக்கு மெயில் பண்ணணுன்றது நான் மெசேஜ் போட்டேன். ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த நோட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. எழுந்துச்சுன்னா போயிட்டு ரீட் பண்ணி பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் போட்டிக்கிறாங்கன்னு. அவ்வளோ சப்ஜெக்ட் இல்லை போட்டிக்கிறாங்கன்னா இதில் எப்படி ரெவல்யூஷன் வந்து இமெயில் வந்து எப்படி டே டு டே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யாராவது கண்டுபிடிச்சாரு, அதை எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஃபஸ்ட் இமெயில் இது அந்த மாதிரி சப்ஜெக்ட் இதில் போட்டிக்கிறேன். அடுத்தது பிசிசி அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சிசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். பிசிசி ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வேறு என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி, அதாவது அந்த இமெயில்ன்ற டேட்டா வந்து எப்படி நெட்ஒர்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அதெல்லாம் கிளாஸில் வந்து ஷார்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். அதே மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இதில் இல்லை. அது எப்படி எல்லாம் இதாகுதுன்னா பைனரி சிஸ்டம்லாம் என்ன செய்யலாம் ரன் ஆகுது. ஓகே 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 ஓகே, மற்ற படிக்கிறதுல எதுவும் சரி இல்லை. வேற ஒன்றும் நெக்ஸ்டே பார்த்தோம்னா இதான் நீங்கள் ஹைலைட் பண்ணி எப்போ ஃபஸ்ட் இமெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1971. டெர்மினாலஜியில் பார்த்தோம்னா அதுலேயும் பெரிய எதுவும் இல்லை. அது டே டு டே அதில் என்னென்ன அப்டேட் ஆகிச்சுன்றது என்ன செஞ்சுக்கிறாங்க, இதில் போட்டிக்கிறாங்க. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? இது கொஞ்சம் இதாக இந்திக்கு மேலே இருக்கும், நிறைய பேர் ஜாயின் ஆகல. என் எல்லாரும் வந்து ரெக்கார்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கட்டாயம் எல்லாரும் என்ன செய்யுங்க, விக்கிபீடியா யூஸ் பண்ணுங்க. விக்கிபீடியா அதாவது விக்கிபீடியா கூகுளில் போய் தடிச்சா விக்கிபீடியா வந்து அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்டர்நெட்னா என்னன்றதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க. இமெயில்னா என்ன இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க. அதில் எந்தெந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். சும்மா இருக்கிற டைம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யுங்க. கட்டாயம் லாகின் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பாருங்க, இப்போ விக்கிபீடியா எடுத்துக்கோங்க. இப்போ விக்கிபீடியாக்குள்ள நீங்கள் லாகின் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் வேணும். பாருங்க லாகின் வந்து காட்டுது. இதுக்குள்ள லாகின் ஆகுது, உதாரணம் ஆக்சுவலி காட்ட பாருங்க. இப்போ இதில் நான் லாகின் ஆகுறேன். இங்க ஒரு யூசர் நேம் வந்து கேட்குது. நான் இந்த யூசர் நேமுக்கு என்ன செய்வேன், என் இமெயில் அட்ரஸ் கொடுப்பேன். இல்லாட்டி என் பேர் ஒன்று கொடுப்பேன். அதுக்கு IDH இது கொடுப்பேன். கொடுத்துட்டு கொடுத்துட்டு அது பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீப் மீ லாகின், அதாவது எனக்கு திருப்பி நான் லாகின் ஆக போகல, பாஸ்வேர்டு கேட்காத. ஓகே, இப்போ நான் லாகின் ஆகி நினைச்சேன், எனக்கு லாகின் ஆக இயலாது. ஏன் சொன்னா எனக்கு என்ன இல்லை, ஆல்ரெடி நான் என்ன செஞ்சதில்லை, இதில் ரெஜிஸ்டர் ஆகி இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யணும், ஹிஸ்ட்ரிக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு நான் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும். அதாவது எப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகல என்ன செய்யும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கிற பாஸ்வேர்டை வச்சு லாகின் ஆகணும். அப்படி இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட் வந்து காட்டும். நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி தான் போகும். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, யூசர் நேம் கேட்பாங்க, பாஸ்வேர்டு கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்க, நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுவே சஜஷன் பண்ணும். பாருங்க சூஸ் யுவர் ஓன், அதாவது யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டுன்றது ஒன்றுமே இது எந்த பாஸ்வேர்டு நாங்கள் ஜிமெயில் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவேன், அந்த பாஸ்வேர்டு இல்லை. இது வந்து கூகுளால சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க எங்களோட இமெயில ஹெக் பண்ணினா யாருக்கு அது லோஸ்ட், கூகுளுக்கு தான் லோஸ்ட். அப்போ கூகுள் என்ன செய்யும், எங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறதுக்கு கூகுளும் என்ன செய்யும், எங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். அப்போ அவங்களே என்ன செய்வாங்க, சில ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதை வச்சு எங்களுக்கு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்தே ஆகணும். இங்கே இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா என்ன செய்யலாம், எங்களுக்கு விக்கிபீடியாவுக்கு போக இயலாது. ஓகே, அதே மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி, உதாரணத்துக்கு லொகின் ஆகக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண செட் ஜிபிடியா கூட இருக்கட்டும். ஜிபிடி நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், நிறைய பேர் கட்டாயம் செய்யுங்க, செட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. ஜிபிடி யூஸ் பண்ணுறது என்ன வேணும், இமெயில் வந்து வேணும். அப்போ செட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறது, அது இதே வாக்கு தான். செட் ஜிபிடின்னு செய்யுங்க, உங்களோட ஃபோன்லேருந்து டோல் பண்ணி அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், சில டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, நீ தான் கேட்டுக்கோங்க. சரி, ஓகே ஓகே, நோ டவுட்ஸ் நோ டவுட்ஸ் நோ டவுட்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி சரி, வேற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது இது இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கட்டாயம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து போடுவோம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் மெசேஜ் வந்து போடுவோம். அதுக்குரிய ரிப்ளை என்ன செய்வாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் டீமால கட்டாயம் தருவாங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் மெசேஜ் போடுவோம். அதுக்குரிய ரிப்ளை நான் கட்டாயம் ரிப்ளை தருவேன். எந்த டைம் இருந்தாலும் சரி, நைட்டில் தூங்குற டைம் இல்லை, அதை தவிர மற்ற டைம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கட்டாயம், அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த டவுட் வந்தாலும் கட்டாயம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். எப்படி இமெயில் அனுப்புறது எல்லாரும் தெரியும். நான் அதுக்கு கிளாஸில் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் போய் கரெக்டாக இமெயில் வந்து போட்டே ஆகணும். அந்த இமெயில் அட்ரஸை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போடுவாங்க. நாளைக்கு இப்போ நான் பார்ப்போம் ஸ்டார்ட் என்ன நிறைய பேர் தெரிஞ்சிக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் நிற்கலாம். அது எப்படி அடுத்தது எங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேஃபாக வச்சு கொள்வது, அதுக்குள்ள போய்ட்டு எப்படி எங்கள் டீட்டெயில்ஸை வந்து யாருக்கும் யார் யார் எங்களோட எந்தெந்த டிவைஸில் எங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிக்குது
அதை வச்சு எப்படி நாங்கள் சேஃபாக ஈக்குவல்ன்றதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அடுத்து கூகுளால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சில ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, அதை எப்படி நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஓ ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு என்ன செஞ்சுக்கிறான், கூகுளால் ப்ரொவைட் பண்ணிக்கிறான். அதாவது நான் ஃப்ரீயாக போய் என்ன செய்யணும், உங்களுக்கு படித்து அதில் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வரைக்கும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்வோம் பார்ப்போம் நாளைக்கு. ஏதாவது கொஸ்டின் சீக்குதா, ஏதாவது டவுட் சீக்குதா இருந்தால் கேட்கணும். உங்களுக்கு நீ படித்த நோட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, டிரைவில் போடுவாங்க, கட்டாயம் இமெயில் பண்ணிடுங்க. சரி, ஓகே. அப்போ எதாவது டவுட் இல்லைன்றீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் போடுவோம். ஓகே, அப்போ லீவ் வர உங்களுக்கு லீவ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, வெல்கம்.